இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ல ஃபோல் சிக்கன் ரெசிபி பார்க்கலன்னா எப்படிங்க? இத மாதிரி முழு சிக்கனோ டர்க்கியோ குக் பண்றப்போ கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம். மீட் நல்லா எலும்பு வரைக்கும் குக் ஆயிருக்கணும். அதே டைம் மீட் வந்துட்டு நல்லா ஜூஸியா சாஃப்டா இருக்கணும். ட்ரையா இருக்கக்கூடாது. நான் இப்போ 1.5 கேஜி சிக்கன் முழு சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டெப் 1 ஒரு 2 பீஸ் பட்டர் எடுத்து நல்லா அந்த சிக்கனோட ஸ்கின்னுக்குள்ள நல்லா வச்சிருங்க. இந்த பட்டர் வந்துட்டு சிக்கன் குக் ஆகுறப்போ ட்ரை ஆகாம வச்சுக்கும். இப்போ ஸ்டெப் 2 ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ணிடலாம். அதுக்கு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பால்சாமிக் வினிகர் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இல்லாதவங்க லைம் எடுத்துக்கலாம். லெமன் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் மேரினேஷன். இது நல்லா இந்த சிக்கன் உள்ளெல்லாம் நல்லா கைவிட்டு ஃபுல்லா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ செகண்ட் மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்ல திக்கு தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு. இதுல நான் பிரி பிரி லெமன் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்களுடைய ஃபேவரட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூனுக்கு நான் ரெட் பெஸ்டோ போடுறேன். டோட்டலி ஆப்ஷனல் தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். நான் இதுல லெமன் சேர்க்க போறது இல்ல. ஏன்னா நான் பிரி பிரி லெமன் போட்டிருக்கேன். அப்புறம் நீங்க போடலைன்னா லெமன் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தான் சிக்கனுக்கு நல்ல டேஸ்டையும் ஃபிளேவரையும் கொடுக்க போகுது. இப்போ ஒரு கத்தியினால நல்ல டீப்பா கொஞ்சம் சிக்கனை குத்திக்கோங்க. இப்போ ப்ரிப்பேர் பண்ண மேரினேஷன் அத்தனையும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு உள்ள வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, லெமன் வெஜ்ஜஸ் வைக்கலாம். இப்போ இந்த சிக்கனோட கால் 2த்தையும் சேர்த்து நல்ல ஒரு திக்கு நூலுனால கட்டிடுங்க. அப்போதான் குக் ஆகுறப்போ நல்லா ஈவனா குக் ஆகும். இப்போ இந்த சிக்கனை ஓவர் நைட் இல்லைன்னா ஒரு மினிமம் 6 ஹவர்ஸுக்கு இதை அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுடுங்க. இப்போ இந்த சிக்கனை பேக் பண்றப்போ இதுக்கு மேல நீங்க எதர் ஆரிகானோ இல்லைன்னா மிக்சட் ஹர்ப் போட்டுக்கோங்க. ஆப்ஷனல் தான். இப்போ இந்த சிக்கனை நான் மிடில் ஷெல்ஃப்ல 180 டிகிரி செல்சியஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த சிக்கனை பாத்தீங்கன்னா இது ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா குக் ஆயிருக்குது. ட்ரை ஆகல. இப்போ இதை திருப்பி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ சிக்கன் மொத்தமா ஒரு 45 மினிட்ஸ் குக் ஆயிருக்குது. இப்போ அவன் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்துட்டு ஒரு நல்ல ஃபாயில் போட்டு நல்லா மூடிட்டு அவனுக்குள்ள ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுற போறேன். ஒரு ரெஸ்டிங் டைம்ல விட்டுற போறேன். இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா வாவ், நல்ல ஜூசியா டேஸ்டியா சிக்கன் ரெடி. இந்த சிக்கன் குக் பண்றப்போ ஒரு கிரேவி மாதிரி இந்த ஆயில் எல்லாம் சேர்ந்து வரும். அது கொட்டிடாதீங்க. அது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க சிக்கன் சாப்பிட்றப்போ அது மேல ஊத்தி சாப்பிடுறதுக்கு சாஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த ஹோல் சிக்கன் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Trust me and try it, friends. You will definitely love it. Thank you for watching.